உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, உங்களோட ஒரு 10-15 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த நிறை குறை நல்லது கெட்டது அத்தனை இந்த அனைத்தும் யாம் அறிவோம். இந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும், என்னுடைய அன்பு கோரிக்கை. காரணம், உள்ளபடியே உங்களை காதலிப்பவன் நான். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ சனி வக்கரம் என்ன ஆக போகுது? ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மறைந்தாரே, அப்போ கூட நான் இவ்வளோ கஷ்டப்படலை. இப்போது 2 கூடவனும் மறைஞ்சு இந்த ஒரு வருஷமும் மகர ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிற ஒன்றே இருக்காது. என்ன சார் திடீர்னு 5000 ரூபா போட்டிங்க அப்படின்னு, அதுக்கு ஏமா இவ்வளோ அதிர்ச்சி ஆகிறீங்க? இல்லை சார், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது சார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சாதாரணமாக நடந்த இந்த வாழ்ந்து கெட்டதுலாம் சொல்லுவாங்கள்ல, கம்பெனி ஓஹோன்னு ஓடிட்டு இருந்தது சார், சமீப காலமாக பணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சார், 1 லட்சம்லாம் எனக்கு ரொம்ப பெரிய காசு சார் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தையும் இந்த சனி மாற்றி விட்டு போயிருப்பான். இப்போ என்ன ஆகும்னா, 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார். ராசிநாதன் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்? ஜிம்முக்கு போகிறோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2 கூடிய வக்கரம் பட்டு பண வரவு வருது, மீண்டும் ஹோம் பேக். என்ன சார் திரும்ப என்ன ஸ்குவாடில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? யார் சொன்னது? எல்லாம் இஸ் ஆல்வேஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாஸ் வந்து திரும்ப உங்களுக்கு அந்த பதவி தருவார். உங்கள் வேட்டையாடுற குணம் திரும்ப தொடங்க போகுது. சிங்கம் சிங்கம் அந்த மாதிரி நீங்கள் திரும்ப பதவி ஏற்க போகிறீங்க. பேக் டு ஹோம், உங்கள் லைஃப் மாறப்போகுது. அப்போது இந்த வாழ்ந்து கேட்ட கதையெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. இப்போ சனி பகவான் வந்துட்டார், வக்கரம் பெற்றார், அவரை கதையை பேசுவோம். அடுத்த 6 மாதத்தில் பழைய பொசிஷன் கொண்டு வந்து கம்பெனி வைப்பார். நீங்கள் மீண்டும் மீண்டும் பழைய அத்தியாயம் தொடங்கும். அப்போ ராசிநாதன் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் போது ஜிம்முக்கு போகணுன்னு ஆசை வரும். இப்போ தான் வீட்டில் நம்ம மகர ராசிக்கார பெண்கள்லாம் இப்போ தான் அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, இந்த ஜும்பா டான்ஸ்லாம் ஆடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஃபிட்னஸ் பக்கம் உங்களுக்கு எண்ணங்கள் போகும். ஆண்கள் இப்போ தான் பாடி பில்டர் ஆகலான்னு யோசிப்பீங்க. ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கு 50 தாண்டி போயிட்டுருக்கு, நீங்கள் 6 பேக்லாம் உங்களுக்கு நடக்காது, தெரிஞ்சதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யூத் ஆகக்கூடாதா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். 5 3ஆம் இடத்துலேருந்து 3 4 5ஐ பார்க்கிறார். 5னா புத்திரஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை, சொத்து போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம் போன்ற விஷயங்கள்லாம். உசுருக்கு சமமானது தான் பந்தயம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு ஜெயிங்க. எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்மை நாமே ஜெயிக்கிறது தான் உலகத்தில் பெரிய கிக்கே. அது உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 9ஐ பார்க்குறார். இது ஒன்று தான் இந்த அற்புத பலன்னு சொல்ல முடியாது. லக்கு வரும், ஆனால் அப்பா ஸ்தானம் கெட்டு போகும். அப்பாவுக்குன்னா சனிக்கு அப்பாவை பிடிக்காது என்பதால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நிறைய பேர் நான் அமெரிக்காவில், நான் வந்து மெக்சிகோவில் இருக்கேன் சார், அங்கேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறது கஷ்டம் சார், மெக்சிகோவும் வேணாம் ஒரு மெக்சிகோவும் வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா தான் முக்கியம்னு வந்தீங்கன்னா நல்லது. காரணம் அப்பாவுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம், ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து 12 பார்க்குறாரு. இப்போ தான் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புத பலன் என்னென்னா, இது நாள் வரைக்கும் நான் உன்னை எங்கேயுமே கூட்டு போனதில்லை. இல்லை, ஆமாம் வா நம்ம டூர் போகலாம் அப்படின்னு திடீர்னு உங்களுக்கு காதெல்லாம் வந்துடும். திடீர்னு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு, சார் டூர் போக முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற வண்டலூர் ஜூவுக்கு போய்ட்டு வாங்க சார், எதையாவது ஒன்று பண்ணுங்கள் சார், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மகர ராசிக்காரர், சாப்பாடு கிட்டே எடுத்துகிட்டு போவாங்க. பக்கத்தில் ஒரு செம்பரம்பாக்கம் ஏரின்னு நினைக்கிறேன், அங்கே சுற்றி பார்த்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் நிறைவாக இருப்பாங்க. வாழ்க்கை என்பது நிறைவானது. நீங்கள் ஊட்டி போனால் சந்தோஷம் வருங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போனாலும் உங்கள் ஒய்ஃபோட போகிறீங்களாங்கிறது தான் முக்கியம். யாரோட ஒய்ஃபோட போகிறீங்களாங்கிறது தான் முக்கியம். அப்போது மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவோம், ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சார்? மகர ராசிக்காரர்கள் பலனை அதிகரிக்கணும், அது இன்க்ரீஸ் பண்ணா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசிநாதனே வக்கரமாவதால் இவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணும். சனி பகவானை வழிபட ஐயனாரை வழிபடலாம். ஐயனாருக்கு கத்தி வாங்கி தரலாம்.
இப்போ சில பேர் கம்பளி கருப்பு சாமி இருப்பாங்க, கருப்பு சாமிக்கு கம்பளி சாத்துவாங்க, நைட்டு வேட்டை கருப்புன்னு பேர். அவங்களுக்கெல்லாம் அருவா மாதிரி அல்லது அந்த மாதிரி பொம்மைகள் வாங்கி தர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிறது ரொம்ப 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 நல்லது. அந்த மகர ராசிக்காரர்கள் தெய்வத்தை ஒர்க் பண்ணுறதை விட மனிதர்களுக்கு உதவி செய்வது சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 95 மார்க். பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17 மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆயிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார் அவர், உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவருக்கான் திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க. குருகுலம்லாம் கூட இருக்குது, நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.